இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு காலையில் நம்முடைய தலைவர் அவர்கள் நாமக்கல்ல நம்முடைய ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை கூட்டி டீலிமிட்டேஷன் சொல்றாங்க, தொகுதி மறுவரையறை மசோதாவை இன்னைக்கு நிறைவேற்ற பார்க்கறாங்க. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறதா தான் இன்னைக்கு நான் கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்திருக்கிறேன். நம்மளோட தலைவருடைய வேண்டுகோள் படி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வீடுகளில், கடைகளில், தெருக்கள்ல எல்லாம் நாம கருப்பு கொடிகளை பறக்க விட்டுருக்கிறோம். டீலிமிட்டேஷன் மசோதாவை ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாம அனைவரும் சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டும். ஏன்னா மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு மாநிலத்துடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை நிர்ணயிக்க போறாங்க. அப்படி செய்யும் போது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியாக்க முயற்சி பண்றாங்க. இப்போ நமக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அது அவங்க ஒழுங்கா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன திட்டம் போடுறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வெறும் 47 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஒதுக்கீடு செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைய போறாங்க தமிழ்நாட்டுக்கு. ஏன் குறையறாங்க? ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மக்கள் தொகையை குறைக்கணும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொன்னாங்க. மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் அது சரியா பண்ணல. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் அதை சரியா பண்ணி இன்னைக்கு மக்கள் தொகையை நாம கட்டுப்படுத்தி இருக்கிறோம். நாம ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை சொன்னதுனால, அதை சரியா செஞ்சதுனால இன்னைக்கு நம்முடைய உரிமைகளை ஒன்றிய அரசு பறிக்க பார்க்குது. இதுதான் சென்ற வருடமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா முதலமைச்சர்கள், எல்லா தலைவரையும் வச்சு நாம எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஆனாலும் ஒன்றிய அரசு, பாஜக அரசு இந்த மசோதாவை இன்னைக்கு அவசரமா கொண்டு வந்து இதை எதிர்த்து இருக்கக்கூடிய நாம தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இந்த மசோதாவை நாம எதிர்க்க வேண்டும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால, தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம எல்லாம் திசை திருப்பி இந்த நேரத்தை பயன்படுத்தி டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வரதுக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு முயற்சிக்குது. பாஜகவுடைய சூழ்ச்சி தமிழ்நாட்டில் என்னைக்குமே எடுபடாது. அதை இந்த வர சட்டமன்ற தேர்தலையும் அதை நிரூபிச்சு காட்டுவோம். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிப்போவதை இனிமே நம்மளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கின்ற இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பமும் வீதிக்கு வந்து நாம போராட வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சட்ட நகலை எரிக்கிறோம். நம்முடைய தலைவர் அவர்கள் நாமக்கல்ல எரிச்சாங்க. நாம எல்லாம் சேர்ந்து அந்த சட்ட நகலை இன்னைக்கு இங்க எரிக்க போறோம்.